இங்க ஒரு இடத்துல ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா முன்னாடியே போறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்போ லைன்ல நிக்கிற ஒருத்தன் எப்படியாவது ஃபாஸ்டா முன்னாடி போகணும்னு நினைக்கிறான். உடனே ஒரு பிளானையும் போடுறான். அவனுக்கு முன்னாடி நிக்கிறவனை தட்டி கூப்பிடுறான். அவன் யாரா அதுன்னு திரும்பி பார்த்ததும் சடனா அவனுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறான். பார்த்தா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அடுத்ததா அவன் முன்னாடி நின்னவனோட தலைமுடிய பிடிச்சு வேகமா 2 ஆட்டுறான். உடனே அவன் காண்டாகி திரும்பி பார்க்கும்போது சடனா பின்னாடி நிக்கிறவன் தான் கண்ணை காட்டி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். அவனும் கையில இருந்த ஆயுதத்தை வச்சு அவனோட மண்டைய புலந்துடுறான். அந்த கேப்ல அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி போயிடுறான். அடுத்ததா அவன் முன்னாடி பிளாக் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு வளர்ந்தவன் நிற்கிறான். இவனை எப்படி பின்னாடி தள்ளலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அந்த வழியா போன ஒரு பாம்பை தூக்கி அவனோட கழுத்திலேயே கடிக்க வச்சிடறான். விஷம் தலைக்கு ஏறினதால பிளாக் லிப்ஸ்டிக் போட்டிருந்தவன் அங்கேயே விழுந்துடுறான். உடனே பாம்பை தூக்கி போட்டுட்டு அவனை தாண்டியும் போயிடுறான். அடுத்ததா முன்னாடி நின்னவனோட தலையில தீய வச்சு விட்டுடுறான். அவன் தலையை பிடிச்சிட்டு ஓடுற டைம்ல அவனை தாண்டியும் போயிடுறான். நெக்ஸ்ட் கரடி மாதிரி ஒரு நாயை வச்சுட்டு ஒருத்தன் முன்னாடி நிற்கிறான். சடனா அவன் கையில இருந்த ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டதும் அந்த நாய் அவனை அப்படியே இழுத்துட்டு போயிருது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுறான். ஆனா லைன் இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்ல. உடனே அவன் பையில கைவிட்டு உள்ள இருந்து ஒரு பெரிய சங்கை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். அந்த சங்கு சத்தத்தை கேட்டதும் சில டிராகன் அங்க பறந்து வந்து சில பேரை தூக்கிட்டு போயிருது. இப்போ அப்படியே நிறைய ஸ்டெப் முன்னாடி வந்துடுறான். அடுத்ததா முன்னாடி நிக்கிறவனோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விட்டுறான். மானம் தாண்டா எனக்கு முக்கியம்னு அவனும் அங்க இருந்து கையால மறைச்சுக்கிட்டே ஓடிடுறான். சடனா அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவனோட கிளாத்ஸை எடுத்து சுருட்டி அவனோட ஸ்டொமக்குள்ள சொருகி வச்சு ஒரு பிரெக்னன்ட் உமன் மாதிரி ஆக்ட் பண்ணி அப்படியே முன்னாடி போறான். அங்க லைன்ல நின்னுட்டு இருந்த அறிவாளிகளும் அவனோட ஃபேஸை பார்க்காம ஸ்டொமக்கை மட்டும் பார்த்துட்டு அவன் மேல பரிதாபப்பட்டு போக விட்டுறாங்க. மீட்டை பார்த்ததும் அவனோட வாயில அப்படியே அருவி கொட்டுது. அப்போ லீடர் இவனை நோக்கி ஒரு பீஸ் மீட்டை தூக்கி பிடிச்சுக்கோன்னு போடுறான். இவனும் ஓவர் எக்ஸைட் ஆகி ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ணும்போது ஸ்டொமக்ல இருந்த துணிப்பை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. ஆகா, மண்டை மேல இருந்த கொண்டே மறந்துட்டோமேன்னு அவன் முழிச்சிட்டு நின்ன டைம்ல ரொம்ப நேரமா அங்க லைன்ல வெயிட் பண்ணவங்க எல்லாரும் ஓடி வந்து இவனை உதைக்க ஆரம்பிக்காங்க.